கதை தலைப்பு ஒற்றுமையே பலம். ஒரு அழகான குட்டி காளான் கிராமம் இருந்தது. அங்கே விதவிதமான வண்ண வண்ண காளான்கள் குடில்கள் போல வரிசையாக நின்றன. அந்த காடுகளெல்லாம் எப்போதும் பூக்களின் வாசனையோடும் பறவைகளின் இசையோடும் துடிதுடிப்பாக இருக்கும். அந்த கிராமத்தில் ஒரு சுறுசுறுப்பான சிவப்பு அணில் குஞ்சு வாழ்ந்தது. அது மிகவும் துருதுருவென இருக்கும். நாள் முழுவதும் மரங்களுக்கு மரம் தாவியும் பூக்களுக்கு இடையே ஓடியும் குதித்தும் விளையாடும். மரங்களில் ஏறி கொட்டைகளை சேகரிக்கும். அழகான பூக்களை நுகர்ந்து மகிழும். நண்பர்களுடன் சிரித்து பேசும். அதன் சுறுசுறுப்பை கண்டால் பார்ப்பவர்களுக்கே புத்துணர்ச்சி வரும். ஒரு நாள் காலையில் அணில் வழக்கம் போல் துள்ளி குதித்து ஓடும்போது ஈரமான மண்ணில் சில விசித்திரமான கால் தடங்களை கண்டது. அது ஒருபோதும் பார்த்திராத தடங்கள். அவை பெரியதாகவும் சற்று வித்தியாசமாகவும் இருந்தன. அணிலுக்கு ஆர்வம் துளிர்விட்டது. இந்த மர்மமான காலடிகள் எங்கே செல்கின்றன என்று அறிய அது உடனே அந்த கால் தடங்களை பின்தொடரத் தொடங்கியது. காளான் குடில்களை தாண்டி வண்ண மலர்களுக்கு இடையே அது கால் தடங்களை பின்தொடர்ந்தது. வழியில் ஒரு மெதுவாக நகரும் ஆமையை பார்த்தது. இது என்ன புதிய காலடிகள் என்று ஆமையிடம் கேட்டது. ஆமை தன் தலையை மெதுவாக ஆட்டி, நான் பார்த்ததில்லை அணில் குஞ்சே, ஜாக்கிரதையாக போ என்று மெதுவாக சொல்லியது. பிறகு துள்ளிப்பாயும் ஒரு முயலையும் மரக்கிளையில் அமர்ந்திருந்த ஒரு புத்திசாலி ஆந்தையையும் கடந்து சென்றது. யாரும் அந்த கால் தடங்கள் யாருடையது என்று அறிந்திருக்கவில்லை. அணிலின் ஆர்வம் இன்னும் அதிகமானது. கால் தடங்கள் ஒரு பெரிய பாறைக்கு அருகில் முடிவடைந்தன. அங்கு புற்களுக்கு நடுவில் ஒரு பெரிய அழகான முட்டை தனியாக கிடந்தது. அதன் நிறம் பால் போல வெண்மையாகவும் சற்றே நீல நிற சாயலோடும் இருந்தது. அணிலுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இந்த முட்டை யாருடையது, ஏன் தனியாக இருக்கிறது என்று யோசித்தது. முட்டை மிகவும் பலவீனமாக தோன்றியது. சுற்றி பாதுகாப்பு எதுவும் இல்லை. அணில் அந்த முட்டையை பாதுகாப்பாக ஒரு மறைவான இடத்திற்கு கொண்டு செல்ல நினைத்தது. ஆனால் முட்டை மிகவும் கனமாக இருந்தது. அது தன் சின்ன கைகளால் அதை உருட்ட முயன்றது. ஆனால் முட்டை அசையவில்லை. அப்போதுதான் திடீரென ஒரு பெரிய நரி ஒன்று பதுங்கி பதுங்கி முட்டையை நோக்கி மெதுவாக வந்து கொண்டிருப்பதைக் கண்டது. நரியின் கண்கள் பசியுடன் மின்னின. ஓ, முட்டையை காப்பாற்ற வேண்டும் என்று அணில் பதறியது. அது தனியாக அந்த பெரிய நரியை எதிர்க்க முடியாது என்பதை உணர்ந்தது. அணில் உடனடியாக தன் சக்தி முழுவதையும் திரட்டி சத்தமாக கத்தியது. நண்பர்களே, உதவி உதவி, முட்டையை காப்பாற்ற வேண்டும், வேகமாக வாருங்கள். அதன் சத்தம் காளான் கிராமம் முழுவதும் எதிரொலித்தது. அதன் சத்தம் கேட்டவுடன் அணில் சந்தித்த ஆமை, முயல், ஆந்தை மற்றும் மற்ற சில காட்டு விலங்குகளும் விரைந்து வந்தன. அவர்களும் நரியை பார்த்தனர். நரி இப்போது முட்டைக்கு மிக அருகில் வந்துவிட்டது. நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த முட்டையை காப்பாற்ற வேண்டும் என்று அணில் தைரியமாக சொன்னது. உடனே ஆமை தன் ஓட்டுக்குள் சுருண்டு ஒரு பெரிய பாறை போல முட்டைக்கும் நரிக்கும் இடையில் ஒரு தடங்கமாக நின்றது. நரி ஆமையை தாண்ட முடியவில்லை. முயல் தன் வேகத்தை பயன்படுத்தி நரியை சுற்றிலும் ஓடி அதன் கவனத்தை திசை திருப்பியது. ஆந்தை மரத்திலிருந்து கூர்மையாக கீழே பார்த்து ஊஹூ ஊஹூ என்று பயங்கரமான சத்தம் எழுப்பியது. அணில் மற்ற சிறிய விலங்குகளுடன் சேர்ந்து முட்டையை மெதுவாகவும் கவனமாகவும் உருட்டி ஒரு பெரிய மரத்தின் வேருக்கு அடியில் உள்ள ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு சென்றது. இத்தனை விலங்குகளின் ஒற்றுமையையும் அவற்றின் துணிச்சலையும் கண்ட நரி பயந்து போனது.